Hi, hello and welcome to Buvis Tutorials. இந்த வீடியோ வந்து ஓவரால் 12th இங்கிலீஷோட ஒரு அனாலிசிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து லாஸ்ட் 47th கொஷின் வரைக்கும் எப்படி கேட்பாங்க அண்ட் நீங்கள் எப்படி எழுதணும், ஃபுல் மார்க் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், எப்படி எழுதுனா அப்படிங்கிறது தான் இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், நாட் ஓன்லி 12th ஸ்டாண்டர்ட், 11th 10th இந்த மாதிரி இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல உங்களுக்கு இந்த 12th இங்கிலீஷோட எக்ஸாம் கொஷின் பேட்டர்ன் மேலே கொடுத்தாச்சு. இதை வந்து மாடலாக வச்சுக்கோங்க. அண்ட் இதிலையே இருந்து கூட உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ இந்த கொஷினோட பிடிஎஃபையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதையுமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்டது ஒன் வேர்டில் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறதுன்னு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஹாஃப் இயர்லியில் கூட நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துலாம், பட் பப்ளிக்கில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களாலேயும் 20 out of 20 எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு 6 questions synonyms antonyms. இந்த synonyms antonyms-க்கு நீங்கள் புக் பேக் க்ளோசரி ப்ளஸ் புக் பேக்லேயே சில synonyms antonyms கொடுத்துருக்காங்க. அதோட பேஜ் நம்பரை நான் இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உள்ள க்ளோசரி ப்ளஸ் அந்த கொஷின்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்தாலே போதும், உங்களால் 6க்கு 5 கட்டாயம் அட்டன் பண்ண முடியும். ஏதாவது ஒரு கொஷின் தான் சில நேரங்களில் ரொம்பவும் இன்டீரியராக டெப்த்தாக கேட்பாங்க. அதை நீங்கள் சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆப்ஷன்ஸையும் கவனமாக பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி 6 questions நாம் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ பேஜ் நம்பர்லேயே வந்துடும். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தென் கொஷின் நம்பர் 7 to 20. இதுக்கும் நான் போன ப்ரீவியஸ் வீடியோட பேஜ் நம்பர்ஸோடு கொடுத்துருக்கேன், எல்லா ஒன் வேர்ட்ஸும். ஓகேயா? ஸோ புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி புக் பேக்கில் உள்ள அதே கொஷினை அப்படியே கேட்பாங்க. பெரும்பாலும் எக்ஸசைஸில் கொடுக்குறத காட்டிலையும் அதுக்கு மேலே குட்டியாக ஒரு சின்ன பேராவாக எக்ஸாம்பிளோட அந்த விஷயத்தை இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு எக்ஸாம்பிளோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ பெரும்பாலும் அந்த எக்ஸாம்பிளை அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, கீழே உள்ளதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பேஜ் நம்பர் நான் கொடுத்துட்டே போன வீடியோவில். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் 1 to 20 questions ஒன் வேர்ட்ஸ் அட்டன் பண்ணி மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தென் அதுக்கடுத்து செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் போயம் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ். போயம் அப்ரிஷியேஷன் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு போயமில் ஏன் போடலைன்னா இருக்கிறதே ரொம்ப மினிமமான கொஷின்ஸ் தான். ஸோ எல்லா புக் பேக் கொஷின்ஸையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட படிக்க வேண்டாம், பட் எல்லா புக் பேக் கொஷின்ஸையும் படித்தாலே போதும், போயம் அப்ரிஷியேஷன் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் என்னென்ன போயமில் என்ன மாதிரியான பொய்டிக் டிவைசஸ் இருக்குது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன, எங்கே சிமிலி மெட்டஃபர் பெர்சானிட்டி, இது மாதிரியான விஷயங்களே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு போயமுக்கும் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 27 to 30 கிராமர் பார்ட். இதுவும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எந்த கிராமர் பார்ட்டும் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமாக புக் பேக்கில் என்ன இருக்கோ அதே தான் அப்படியே கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப ஈஸியான சில டிப்ஸ் வாய்ஸஸ்க்கு இதுவுமே வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வாய்ஸஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 எக்ஸாம்பிளில் மொத்த கான்செப்டையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த கான்செப்டை லைட்டாக பார்த்து வச்சுட்டிங்கனாலே போதும், என்ன கொஷின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே போல் இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ், இன்வர்ஷனாக என்ன அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வேணால் நீங்கள் பெண்டிங் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் வாய்ஸஸ் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இஃப் கிளாஸ் ஒன்று, கண்டிஷனல் கிளாஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்வர்ஷன்னு சொல்லக்கூடிய பிகின் வித் வேர், பிகின் வித் ஷுட், பிகின் வித் ஹேட் அது கேட்கலாம். ஸோ இந்த பிகின் வித் வேர், பிகின் வித் ஷுட், பிகின் வித் ஹேட் அதாவது இன்வர்ஷன், இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் 2 marks ஸ்கோர் பண்ணிடலாம். இஃப் அப்படியே எடுத்துகிட்டு வேர் கொடுத்துருந்தாங்கன்னா வேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எழுதணும், ஷுட்டுனா ஷுட்டை போட்டு அப்படியே எழுதணும், ஹேடுனா ஹேட் போட்டு எழுதணும். ஓகே, ஸோ மற்ற ரிப்போர்ட் த டயலாக், டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச் அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து போயம் இஆர்சிக்கு எப்படி எழுதணுங்கிற ஃபார்மேட் கூட நம்ம வீடியோவில் போட்டாச்சு. ரெஃபரன்ஸ் எழுதணும், ரெஃபரன்ஸ் நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போய்ட். ஸோ இதுக்கே நிறைய பேர் 2 marks அப்படியே
அப்படியே கொடுத்துருவாங்க. தென் கான்டெக்ஸ்ட்டில் பொதுவான போயமோட தீம் அதை எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய போய்டிக் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ERCயுமே நான் வீடியோவாக போட்டேன். அதாவது எந்தெந்த போயம்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூ வேர்ட்ஸோட அண்ட் காமனாக எந்த லைன் கொடுத்தாலுமே இந்த போயம்லேருந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலான ஒரு ERC எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு போயமுக்கும் அதுவும் கொடுத்து PDF போட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரோஸ் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. அது மட்டும் படிச்சுட்டாலே போதும். ஷுவராக 3 கொஷின்ஸுமே வந்துடும். நீங்கள் 2 தான் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு 6 மார்க்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ மேபி 3 கேட்கலன்னா 2 கொஷின்ஸ் ஷுவராக வந்துடும். ஓகேயா? ஸோ பெரும்பாலும் நீங்கள் இந்த யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 6 இந்த 3 யூனிட்டில் உள்ள அந்த ப்ரோஸ் கொஷின்ஸை தரோவாக வச்சுக்கோங்க. எல்லாமே படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3 யூனிட்டையும் தரோவாக படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் கேட்டகரி செக்ஷன் Cயில். ஸோ இதில் உங்களுக்கு நோட்டீஸ் கேட்கலாம், இல்லைன்னா இமெயில் ஐடி கேட்கலாம். ஓகேயா? இமெயில் எப்படி எழுதுறது, சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ இந்த 2ல் ஒரு கொஷின் ஷுவராக வரும். ஸோ நோட்டீஸ் அந்த ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் மெயிலுக்குமே ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஃபார்மேட் தெரியலன்னா நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அந்த ஃபார்மேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து டயலாக் கான்வர்சேஷன் அப்படி இல்லைன்னா பை சார்ட் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லைனா அதே பை சார்ட் கொடுத்து இன்ஃபரன்ஸ்னு கேட்கலாம். டேட்டா இன்ஃபரன்ஸ்னால் என்ன? பை சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டில் எதை ஷோ பண்ணுது, எந்த டீட்டெயில் அதில் இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டு அண்ட் செகண்ட் 3rd பாயிண்ட்டு அந்த பை சார்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் அதாவது அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குது, எது ஹையஸ்ட்டாக இருக்குது, எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க்ஸ்னால ஜஸ்ட் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஓகே, இதுக்கடுத்து டயலாக் கான்வர்சேஷன் தென் ப்ராவர்ப் கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி. டெஸ்கிரைபிங் த ப்ராசஸ். அது என்ன டெஸ்கிரைபிங் த ப்ராசஸ்? ஒரு கப் ஆஃப் டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிட்டு இந்த டெஸ்கிரைப் த ப்ராசஸையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 ஸ்டெப்ஸோ இல்லை 4 ஸ்டெப்ஸோ அந்த மாதிரி எழுதி முடிச்சிடுங்க. சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்கள். நாட் ஓன்லி திஸ், பொதுவாக காமனாக ஜென்ரலாக எழுதக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப பெரிய சென்டென்ஸை ட்ரை பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகி மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிள் சென்டென்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் ஃப்ரீயாக இருக்கும், மார்க்கும் ஃபுல்லாக கிடைக்கும். ஓகேயா? தென் லாஸ்ட் பார்ட் 5 மார்க்ஸ் கேட்டகரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுவுமே கேட்டீங்க. இதில் 7மே வந்து 35 மார்க்ஸ் அப்படி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 41, 42, 43 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் என்ன படிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது நீங்கள் யூனிட் 1, 2, 3 படிங்க, அப்படி இல்லைனா 4, 5, 6 அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டாக படிச்சிங்கன்னா ஒரு ஷியூரிட்டி கொடுக்க முடியாது இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேயா? ஸோ பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெறுமனே கைடில் இருக்கக்கூடிய இல்லைன்னா நானே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலில் சில இடங்களில் கொடுத்துருப்பேன் நான் சினாப்சிஸ் போட்டு சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அண்ட் நடுவில் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு இடையிலையும் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கொட்டேஷன்ஸ் அதென்ன எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் லெசனில் இருந்து சில டெக்ஸ்சுவல் சென்டென்சஸ் அப்படியே எடுத்து எழுதுறது அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதினோன்னா அண்ட் எல்லா 1 வேர்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக எழுதி கிராமரும் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் அப்படியே கொடுப்பாங்க. இல்லை 1 வேர்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இது எல்லாம் எழுதுனா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் ரேராக தான் கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ 5 மார்க் உங்களுக்கு பேராகிராஃப்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரோஸ் பேராவாக இருந்தால் சப்ளிமெண்ட்ரி பேராவாக இருந்ததுன்னா அழகாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு சினாப்சிஸ் எல்லாம் போட்டு சைட் ஹெட்டிங் எல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் போட்டு எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் ஷுவராக கிடைக்கும். போயம்னு எடுக்கும்போது போயம் பேராகிராஃப்க்கு நடுவில் எக்ஸ்ட்ராக்ஷனாக நீங்கள் போய்டிக் லைன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 லைன்ஸ் ஒவ்வொரு போயமில் படித்து வச்சுக்கோங்க. ERCயில் போய்டிக் லைன் வரும், அப்ரிஷியேஷன் கொஷனில் போய்டிக் லைன் வரும். அந்த லைன் தூக்கி அப்படியே எடுத்து இடையில போட்டு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு சம்மர் ரைட்டிங், நோட் மேக்கிங். ஸோ சம்மர் ரைட்டிங்னா அந்த ஃபார்மேட்டை நோட் மேக்கிங் இதுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஃபார்மேட் கரெக்டான ஃபார்மேட் போட்டிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே 5 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங் அப்படி இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸாக கூட கேட்கலாம். ஸோ 80 to 85% உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் அதாவது ரெஸ்யூம் போட்டு பயோடேட்டா போட்டு எழுதுவீங்களா அந்த ஃபார்மேட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கைடில் உள்ளதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்குமே ஒரு காமன் ஃபார்மேட் நான் கொடுத்துருக்கேன், நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் பயோடேட்டா அந்த லெட்டருக்கும் கிடைக்கும். தென் அதை தாண்டி சில நேரங்களில் ஜென்ரலாக பர்சனல் லெட்டர் இல்லைனா அஃபிஷியல் லெட்டர் நீங்கள் லோவர் கிளாஸில் படித்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. பாடி ஆஃப் த லெட்டர் மட்டும் கொஞ்சம் நிறைய கான்டென்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் 5 மார்க் கிடைக்கும். தென் அதுக்கு அடுத்து ஸ்பாட் எரர் அப்படி இல்லைனா ஃபில் அப் கிராமர், இந்த 1 வேர்ட் கிராமர்
தட் மீன்ஸ் ஹோமோஃபோன்ஸ் கேட்கலாம், மாடல்ஸ் கேட்கலாம், செமி மாடல்ஸ் கேட்கலாம், லிங்கர்ஸ் கன்ஜெக்ஷன் போட்டு எது சூஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. அண்ட் ஸ்பாட் தேரரோ இல்லை இந்த ஃபில்அப் கிராமரோ அட்டன் பண்ணும்போது எது நமக்கு ஃபுல் 5 மார்க் கொடுக்கும், இல்லைன்னா எது நமக்கு மேக்ஸிமம் மார்க் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுங்கள். தென் அதுக்கடுத்து காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இல்லைனா போயம் காம்ப்ரிஹென்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் போயமோட பேசேஜ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு கொஷனுக்குள்ளே போவீங்க. பட் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். கொஷின்ஸை ரீட் பண்ணிவிட்டு பேசேஜுக்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த பேசேஜை ரீட் பண்ணாமலே கொஷின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பேசேஜில் என்ன கான்டென்ட்டை கொடுத்துருக்காங்க, எதை பற்றி இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிடும். அண்ட் டக்குன்னு உங்கள் பிரெயின் வந்து கண்டுபிடிச்சிடும் இந்த கொஷனுக்கான ஆன்சர் இது அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடும். ஸோ கொஷினை ரீட் பண்ணிவிட்டு பேசேஜை ரீட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அவங்களால ஃபுல் 5 மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த ஐடியாஸ், இந்த டெக்னிக்ஸ், இந்த ஷேரிங்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணதே அந்த பர்பஸ்க்காக தான். பட் ஸ்டில் இது இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகலை. பட் உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் நிச்சயமாக இது நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ நம்ம சேனல்லையும் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சோர்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கற்றுட்டு நிறைய மார்க்ஸ் எடுக்கட்டும். அண்ட் வேறு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களோட எக்ஸாம்ஸை சூப்பராக ராக் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.